Hi students, welcome to Infinite Maths 12th standard exercise 6.3 question number 6. A vector, B vector, C vector, D vector are coplanar அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோப்ளேனார்னா ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மீடியத்தில். ஒரு தள வெக்டர்கள் அப்படின்னா லையிங் ஆன் த சேம் பிளேன், ஒரே தளத்தில் அமைந்த வெக்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரே தளத்தில் இருக்குது, சேம் பிளேனில் இருக்குது அப்படின்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். இது 4 வெக்டர்ஸோட வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டர்ஸ். அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இதோட ஃபார்முலா இது. இப்போ இதில் தேர்ட் வெக்டரை மட்டும் விட்டுட்டு இப்போ எப்படி இதை எழுதலாம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தேர்ட் வெக்டரை மட்டும் மறைச்சிருங்க. பேலன்ஸ் உள்ள ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் மூணையும் எழுதிட்டு இன்ட்டு சி வெக்டர், இதை பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் வரிசையாக ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர். ரைட்டா? இந்த ரெண்டாவதாக எழுதியிருக்கிறத நீங்கள் இன்னொரு விதமாக எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. சென்ட்ரலாக உள்ள வேல்யூ மறைச்சிட்டு ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் இன்ட்டு டி வெக்டர். சரி, இப்போ 3 வெக்டர் இல்லை 4 வெக்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 வெக்டர் எடுத்தோம் அப்படின்னா 3 வெக்டர் கோப்ளேனார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. எந்த 3 வெக்டர், இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர் மூணுமே கோப்ளேனார், அதனால் அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0வாக இருக்கும். அதே மாதிரி தான் ஏபிசி, இந்த 4 வெக்டரும் கோப்ளேனார் அப்படிங்கிறப்போ நம்ம வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் போடும்போது, அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் போடும்போது அந்த 3 வெக்டரோட ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் 0வாக இருக்கும். ஸோ அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் 0. ஸோ இதோட வேல்யூ 0 அப்படிங்கிறனால இங்கே 0 அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 0 இன்ட்டு சி வெக்டர் மைனஸ் இதோட வேல்யூ 0 இன்ட்டு டி வெக்டர். ஏதோ ஒரு வெக்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 வரும். 0 வெக்டார் போடணும், ஏன்னா ஒரு வெக்டரோட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இது வெக்டர் ஆகிடும். அதனால் 0 வெக்டர் கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இதோட ஃபார்முலா நமக்கு இங்கே ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ.